ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயுமே நார்மலாக செய்கிற உருளைக்கிழங்கு வறுவலை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்க போகிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். உருளைக்கிழங்கு வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வு இல்லை, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வாயில் தென்பட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி ஒரு சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு சின்ன பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி போட்டால் போதும். அதை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக போடுறதான், நம்ம அந்தளவு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக, ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். தென் இதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள், நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள். இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கரம் மசாலா தூள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், வெறும் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அது இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் கரம் மசாலா தூள் இருந்தது, அது போட்டுக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன். அது நான் காஷ்மீர் மிளகாத்தூளை போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கணும். இந்த மிளகாத்தூள் கருகி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் அதுக்காக தான் தாராளமாக போட சொன்னேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். பார்க்குறப்ப வெறும் வாயில் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரவுண்டாக கட் பண்ணி போட்டு மூடி போட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா செமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.